இலங்கை இனப்படுகொலைக்கு எதிராக இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வலியுறுத்தி தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இது தவிர பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் குதித்துள்ளதால் பிரச்சினை வலுத்துள்ளது. போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட இலங்கை அரசுக்கு எதிராக இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கின்ற குரல் தமிழகத்தில் ஓங்கி ஒலிக்க தொடங்கிவிட்டது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் நடத்தி வரும் காலவரையற்ற உண்ணாவிரதம் 3வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. அவர்களை அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் போராட்டத்தினுடைய நியாயத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த போராட்டம் நல்ல விளைவினை ஏற்படுத்தும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இலங்கை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. கால வரையறையற்ற உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபடுகிற இந்த மாணவர்களின் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வாழ்த்துகிறது. இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமை கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை ஆதரிக்காமல் இந்தியா தாமாக முன்வந்து இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் முரண்பாடுகள் இருப்பதாக மாணவர்களை சந்தித்த வடசென்னை திமுக எம்பி TKS இளங்கோவன் தெரிவித்தார். போராட்டத்தின் நோக்கங்களை எல்லாம் விளக்கி சொல்வதாக பேராசிரியர் சுபவி அவர்கள் மாணவர்களை நாளை மீண்டும் சந்தித்து என்ன நடைமுறைகள் மேற்கொள்ள இருக்கிறோம், என்ன நடந்திருக்கிறது என்பதெல்லாம் ஆவணங்களோடு மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறார். அதை தெளிவுபடுத்த பிறகு மாணவர்களுக்கு அதை சொல்வோம். லயோலா கல்லூரி மாணவர்களின் போராட்டத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும்படி லயோலா கல்லூரி மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை விவகாரத்தில் மத்திய அரசின் செயல்பாட்டை கண்டித்து திருவண்ணாமலையில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை காவலர்கள் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள பெரியார் திடலில் நாம் தமிழர் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் கார்த்திகா.